ஃபைலர் கான்செப்ட் நம்ம நண்பர் சிவராமன் ஈரோடில் வந்து அவங்களுக்கு ஒரு 2 ஏக்கரும், தேனி சின்னமனூர் எரசக்கை நாயக்கனூர் அண்ணன் நாட்டாயனன் அண்ணன் அக்ரி ஆஃபீஸில் அன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நான் ஒரு 3 ஏக்கர் அவங்களுக்கு फाइलर कॉन्सेप्ट இந்த மாடல் பண்ணியிருக்கோம். के अन्य विविध राज्यों से पधारे हुए किसान मित्रों, सुभाष पालेकर कृषि के प्रणेता आदरणीय श्री सुभाष पालेकर जी का स्वागत हम भारतीय परंपरा के अनुसार उनका स्वागत करेंगे। उनके स्वागत के लिए हमारे किसान हार्दिक स्वागत करते हैं। सब wheat is acidic, so our blood will not accept the acidic wheat. Wheat is 2/3/2023 நண்பர்களுக்கு வணக்கம் செல்வம். இப்போ நம்ம 3ஆம் நாளாக குஜராத்தில் தான் இருக்கோம். கரும்பு விவசாயி ஃபுல்லாக இந்த பக்கம் கரும்பு விவசாயிகள் அதிகம். இப்போ இதுக்குள்ளே தான் ஒரு ஃபார்மை நோக்கி போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே வந்து நம்ம பேருந்து இல்லை, பஸ்ஸில் உள்ளே வர முடியல, அதனால் நடந்தே போயிட்டுருக்கோம். முன்னாடி குருஜி எல்லாம் காரில் போயிட்டாங்க. தொடர்ச்சியாக பார்ப்போம். நண்பர்கள் பாருங்கள், இந்த ஏரியா வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே கரும்பு விவசாயம் தான். ஒரு சில விவசாயிகள் வந்து மக்காச்சோளம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரும்பு விவசாயம்னா நம்ம ஏரியாவில் எப்படி பண்ணுறோமோ அதே போல் தான் கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம போய் பார்க்குறது என்ன விவசாயங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துருவோம். के अन्य विविध राज्यों से पधारे हुए किसान मित्रों, सुभाष पालेकर कृषि के प्रणेता आदरणीय श्री सुभाष पालेकर जी का स्वागत हम भारतीय परंपरा के अनुसार उनका स्वागत करेंगे। उनके स्वागत के लिए हमारे किसान हार्दिक स्वागत करते हैं। सब उनका स्वागत करेंगे। ये फूल कागज के नहीं है ना? इसके बाद is a small holder farmer having less than 1 hectare land, 2.5 acre land. Basically, he was doing chemical farming. Then he started organic farming. Then he listened my workshop at Vartal. He has realized that it is the way to go forward toward the nature, and he started speaking. Subhash Palekar. He is not only practicing his practice in the agriculture, but simultaneously he is promoting Subhash Palekar Krishi in the audience, in the tribal people, arranging continuous workshops. That means he is doing a very fantastic job for extension, and so he is a main read of our mass movement. நண்பர்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம குருஜிக்கு ஒரு விவசாயி கொடுத்த மரியாதையை பார்த்துருப்பீங்க. மரியாதைன்னா அவங்கள வரவேற்கிறது, அவங்களுக்கு வந்து மாலை அணிவிக்கிறது, பொட்டு வைக்கிறது, ஆரத்தி எடுக்கிறது, ஒவ்வொருத்தரும் இந்த கிராமத்திலேருந்து வந்து அவருக்கு ஒரு பூங்கொத்துக்களை கொடுத்து வரவேற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். அதே போல் இங்கே ஒரு விவசாயி வந்து சின்ன லெவலில் இன்ஆர்கானிக் விவசாயி பண்ணவர் தான். அடுத்த ஆர்கானிக் விவசாயி செஞ்சுட்டு இருந்தவர், அதை அவரை அறிமுகப்படுத்தினாங்க நம்ம குருஜி. அதையும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து எனக்கு அவர் சொல்கிற விஷயங்கள்
ஹிந்தி நல்லா தெரியாது. தமிழில் சில நண்பர்கிட்ட என்ன பண்ணாங்கன்னு கேட்டு அந்த தமிழாக்கம் தான் நம்ம சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த விவசாயி வந்து சின்ன லெவலில் கெமிக்கல் விவசாயம் வந்து ஆர்கானிக் விவசாயத்துலேருந்து திரும்ப வந்து நம்ம குருஜியோட ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிவிட்டு 100% நேச்சுரல் சுபாஷ் பாலேக்கர் கிருஷி எஸ்பிகே முறையில் வந்து விவசாயத்தை கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இங்கே நிறைய விவசாயிகளை வந்து உள்ள எஸ்பிகேவுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் மூலமாக ஒரு டீம் உருவாயிருக்கு. அதை வந்து பெருமையாக இப்போ குருஜி அவரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதே போல் வந்து நம்மளும் ஒவ்வொரு டீமை உருவாக்கணும். ஒவ்வொரு மாவட்ட அளவில், ஒவ்வொரு கிராம அளவில் அதுக்கான முயற்சிகளோட இந்த தொடர்ச்சியான வீடியோக்களை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கோதுமைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது சுண்டல் விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சுண்டல் விவசாயம். இதில் வந்து சோளம், இது வெள்ளைச்சோளம், இது நாட்டுச்சோளம். இந்த குஜராத்தோட சோளங்கள், நம்ம நாட்டு சோளங்கள் வேறு மாதிரி இருக்கும். இது நாட்டு சோளங்கள் தான். முறையாக வந்து ஊடுபயிராக வந்து இயற்கை முறையில் எஸ்பிகே முறையில் விவசாயத்தை கையில் எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இதை அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஏற்கனவே நம்ம சில வீடியோக்கள் கொடுத்துருக்கேன். கோதுமை எப்படி உற்பத்தி பண்ணுறது, நம்ம தமிழ்நாட்டிலே கோதுமையை உருவாக்கியிருக்கோம். அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. சூரியகாந்தியும் ஊடுபயிராக இருக்குது. இதில் கடுகு ஊடுபயிராக பண்ணியிருக்காங்க. இந்த மஞ்சள் பூக்கள் பூத்ததை பாருங்கள், அது எல்லாமே கடுகு செடி தான். இந்த நார்த் இந்தியாவில் வந்து கடுகு வந்து ஃபேமஸ். கடுகு எண்ணெய் வந்து எல்லாமே வீட்டுக்கு பயன்படுத்துவாங்க. இதை முழுமையாக பாருங்கள். நம்மளும் இந்த மாதிரி கடுகு வந்து வெளியில் வாங்க தேவையில்லை. கடுகுகளை நம்ம வீட்டில் இருக்க கடுகுகளே வந்து நம்ம நடவு செய்யலாம், அதை அறுவடை பண்ணலாம். நம்ம கடுகு எண்ணெயை பயன்படுத்த மாட்டோம். நம்ம மாநிலங்களில் சவுத் இந்தியாவில் அது தேவையில்லை. நமக்கு தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய் போதுமானது. அந்தந்த மாநிலங்களில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்களோ அதை அவங்கவுங்க பயன்படுத்திக்கலாம். கோதுமை வேணுங்கிறவங்க நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்மளே உற்பத்தி பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நார்த் இந்தியாவில் குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்கள்லேருந்து ஒரு இயற்கை விவசாயத்துலேருந்து கோதுமையை வாங்கி நம்ம சப்பாத்தி, ரொட்டி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நண்பர்கள், அவருடைய விவசாயத்தை பாருங்கள். இதில் வந்து கரும்பு நடவு செஞ்சுருக்காங்க. கரும்புக்குள்ளே வந்து கடலை, நாட்டுக்கடலை தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. நம்ம எஸ்பிகே முறை தான். இதில் வந்து உளுந்து விதைச்சிருக்காங்க. உளுந்து பாருங்கள், தெரியுது. கடலை, உளுந்து, கரும்பு. இந்த கரும்பு மேலே வர்றதுக்குள்ளே இந்த கடலையும் உளுந்தையும் அறுவடை பண்ணிடுவாங்க. Of the 4 mango, he has planted guava. In between guava and mango, and in between two mango, he has planted the custard apple, sitaphalam, orange, also cinnamon. This is cinnamon acidic food. Wheat is acidic, so our blood will not accept the acidic wheat. Wheat is having the gluten, which is very harmful. Also, wheat has no fiber, having only 1.2%. In our food, we want minimum 3.6% fiber, and our all millets are having minimum 4.6 up to 18% fiber. Fiber save our body from all diseases, constipation and related all diseases. So that if possible, everybody, I will request, don't eat wheat, we have to eat millet, and this is International Year of the Millet. நண்பர்கள் பாருங்கள், நம்ம தொடர்ச்சி அவருடைய நிலத்தில் இருக்கோம். இதில் வந்து ஒரு 5 லேயர் மாடலில் பண்ணியிருக்காரு அவர். இவருக்கு வந்து ஒரு மொத்தமே ஒரு 2.5 ஏக்கர் நிலம் தான். ஒரு சிறிய விவசாயம் தான் நம்ம குருஜி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை பாருங்கள், 36க்கு 36 4 மாவுக்கு நடுவில் வந்து 4 மாவும் 36க்கு 36 இருக்கும். அதுக்கு 4 மரத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கொய்யா மரம் பாருங்கள். கொய்யா மரம் வந்து ஒரு கிராஃப்டட் பிளான்ட்டு தான். அநேகமாக அது ஒரு அர்க்காகரான் இருக்கலாம். இந்த கொய்யா பழம் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நாட்டு கொய்யா கிடையாது. இந்த பாருங்கள்,
அதே போல் 4 கொய்யா 4 மாவுக்கு நடுவில் கொய்யாவும் நட்டுருக்காங்க. அதே போல் சில இடங்களில் வந்து சீத்தா நடவு பண்ணியிருக்காங்க. அதே போல் சாத்துக்குடி மொசம்பி நடவு பண்ணியிருக்காங்க. 4 கொய்யாவுக்கு 4 மாவுக்கு நடுவில் இந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 36க்கு 36னா 9 அடி இடைவெளி வரும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும். 4 3 36. அப்போ 36க்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா 3 பிளான்ட் வரும். 3 பிளான்ட் தான் கரெக்ட். 1 2 3 4 4 3 36. அந்த இதில் பார்த்திங்கன்னா நடவு பண்ணியிருக்காங்க. 2 மாவுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கிராப் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக 9 அடிக்கு ஒன்று. இதில் வந்து குட்டை வாழை மெயினாக இது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தென்னை வாழை பாக்கு காஃபி கிளீரிசிடியா இந்த மாதிரி 36க்கு 36 வரும். அதில் வந்து நெட்டை வாழை நடவு பண்ணலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னைக்கு இதில் வந்து இது வரும், முருங்கை வரும். முருங்கைங்கிற பாக்கு. இந்த பாக்கு மரம் மேலே போகிறனால வந்து நம்ம வந்து பெரிய வாழை நடவு செய்ய சொல்லி குருஜி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து குட்டை வாழை பலா புளி முந்திரி அப்படிங்கிறதுல வந்து குட்டை வாழை நம்ம பயன்படுத்தணும். கண்டிப்பாக நடவு செய்யணும். அப்போ தான் வந்து மற்ற பிளான்ட்டுக்கெலாம் வந்து சன்லைட் சூரிய வெளிச்சம் நல்லாவே கிடைக்கும். இதில் பாருங்கள் முருங்கைலாம் நடவு பண்ணியிருக்காங்க, வாழை நடவு பண்ணியிருக்காங்க. இது இடையில பாருங்க ஊடுபயிர். அதாவது நம்ம டிசைனை பார்த்தாலே தெரியும். இந்த டிசைனில் வந்து ஒரு லைனில் வந்து ட்ரென்ச் இருக்கும், ஒரு லைனில் வந்து மேட்டுப்பாத்தி மாதிரி இருக்கும். இந்த ட்ரென்ச்சில் வந்து மூடாக்கு இருக்கும். மூடாக்கு முறையாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த மேட்டுப்பாத்தி மாதிரி இருக்கிறத வந்து நடப்பாதையை நம்ம பயன்படுத்தலாம். அதிலே வந்து விவசாயம் பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு அது பயந்துக்கிட்டு தான் அதுலேயும் விவசாயம் பண்ணிட்டா நம்ம மூடாக்கில் மிதித்து போக முடியும், பாம்பு இருக்கும், பூச்சிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் களையை வந்து ப்ரஷ் கட்டர் வச்சு க்ளீன் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கலாம். இதே ஃபுல் டைமாக இருக்கணும். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணோம்னா மாத சம்பளம் வருது, ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறோம், அதே வேலையாக சின்சியராக இருக்கும், அதெல்லாம் செய்வோம். பட் நம்ம விவசாயத்தில் சின்சியராக செய்ய மாட்டோம். அது முறையற்ற விவசாயம். இப்போ வந்து இவர் சின்சியராக முறையாக செஞ்சிட்ருக்கார் பாருங்கள். பல்லாரி வெங்காயம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பல்லாரி வெங்காயம் என்ன சைஸுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1.5 அடி உயரங்க. 1.5 அடி 2 அடியே இருக்கும். 1.5 அடி குறையாது. 1.5 அடி இந்த தாளோட இது 2 அடி ஈஸியாக இருக்கும். இந்த தாளோட உயரம். பல்லாரி நடவு பண்ணியிருக்காங்க. துவரை இருக்குது, முருங்கை இருக்குது, வாழை இருக்குது. இதில் பாருங்கள், இதில் வாட்டர்மெலன், தர்பூசணி நடவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கத்தரி நடவு பண்ணியிருக்காங்க பாருங்கள். கத்தரி, இது உளுந்து. இதில் பாருங்கள் கரும்பு நடவு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது ஒவ்வொரு 9 ஃபீட்டுக்கு ஒரு பிளான்ட் வந்துகிட்டே இருக்கும். 4 9 36. அப்போ 4.5 இடையில ஒரு 4.5 அடிக்கு இடையில ஒரு செடி வரும். 4 அடிக்கு ஒரு பிளான்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு லைன்லேயும் வந்து 4 அடிக்கு ஒரு பிளான்ட் வரும் பாருங்கள். இதில் கரும்பு இருக்குன்னா இந்த 4 அடியில் அடுத்து வந்து துவரை இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து மா இருக்குது. இந்த 36x36 வந்து பார்த்திங்கன்னா 2 டைப். அதில் வந்து பலா புளி முந்திரி இந்த மாதிரி ஒரு டைப்பு, தென்னை வாழைப்பாக்கு காஃபி கிளேசிடியா இந்த மாதிரி வருது. மானாவாரி நிலங்களுக்கு வந்து குருஜி இந்த மாதிரி மாப்பழம் அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே போல் தண்ணீர் இருந்தாலும் நம்ம அதில் விவசாயம் பண்ணலாம், இல்லைனாலும் குறைவான தண்ணியில் போயிட்டுருக்கோம். இதில் பாருங்கள் ஆப்பிள் செடி கூட வச்சுருக்காங்க. 4 மாவுக்கு நடுவில் ஆப்பிள் வர மாதிரி பிளான்ட் நடவு பண்ணியிருக்காங்க. அதே போல் உள்ளே பார்த்திங்கன்னா முட்டைக்கோசு, கொத்தமல்லி, உளுந்து இந்த மாதிரி. இந்த சொட்டு நீர் பாசனங்கிறது இன்லைன் டியூப் தான். நீங்கள் சிலர் சொல்லுவாங்க ஸ்ப்ரிங்க்லர் தான் போடணும் அப்படின்னு. நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்தே கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இன்லைன் டியூப் போடுங்கன்னு தான் சொல்லுவேன். அப்போ தான் வந்து அதில் வந்து காய்கறிகள் எல்லாமே கவர் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து நல்லா கவர் ஆகிரும். அதே நேரத்தில் வந்து தண்ணி செலவு குறைவாகும். களை கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான். இப்போ இவங்க ட்ரென்ச்சுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தர்பூசணி நடவு பண்ணியிருக்காங்க. தர்பூசணி நான் வந்து ஒரு மூடாக்கு மாதிரி, உயிர் மூடாக்கு மாதிரி அந்த லீஃபெல்லாம் வந்து இந்த ட்ரென்ச் லைனில் கொண்டு போயிடலாம். அப்படி கொண்டு போகும்போது நமக்கு ஒரு மூடாக்கு இருக்கும். நம்ம பழங்கள் அறுவடை பண்ணணும், அந்த இலைகள் அந்த கொடி வந்து இறந்துட்டால் அந்த இலைகள் அப்படியே ஒரு மூடாக்காக மாறிடும். இந்த மாதிரி இதில் பாருங்கள் மூடாக்கு இந்த மாதிரி கரெக்டாக கரும்பு தொகையில் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கரும்பு தொகையெல்லாம் கரும்புகள் வெளியில் வச்சுருக்காங்க பக்கத்தில். இவங்களுடைய நிலத்தில் வந்து எக்ஸஸாக இருக்க கரும்பு தொகைகளை வந்து மூடாக பயன்படுத்திகிட்ருக்காங்க. வருங்காலங்களில் வந்து இந்த முருங்கையில் வெட்ட நமக்கு வந்து இந்த முருங்கையில் கட் பண்ணும்போது நமக்கு மூடாக்காக வந்துடும். இதில் பாருங்கள் அவகோடாலாம் நட்டுருக்காங்க.
4 மாவுக்கு நடுவில் ஒரு அவகோடா அந்த மாதிரி நடவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஃபைலர் கான்செப்ட் நம்ம நண்பர் சிவராமன் ஈரோடில் வந்து அவங்களுக்கு ஒரு 2 ஏக்கரும் அண்ணா தேனி சின்னமனூர் எரசக்கை நாயக்கனூர் அண்ணா நாட்டாயணன் அண்ணன் அக்ரி ஆஃபீஸில் அன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நான் ஒரு 3 ஏக்கர் அவங்களுக்கு ஃபைலர் கான்செப்ட் இந்த மாடல் பண்ணியிருக்கோம். ஈரோட்டில் வந்து தென்னை வாழைப்பாக்கு காஃபி இவர் ஆனால் நாட்டாயணன் அவங்களுக்கு வந்து எரசையில் வந்து தேனி பக்கத்தில் சின்னமனூர் பக்கத்தில் எரசையில் வந்து பலா புளி இதில் வந்து மாமரத்தை சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இப்போ இன்றைக்கி எல்லாமே நல்லா வருமானத்தில் இருந்துகிட்ருக்கு. அங்கே கணேஷ் மாதில் நிறைய நம்ம நடவு பண்ணியிருக்கோம். அதேபோல் கொய்யா நாட்டு கொய்யா நடவு பண்ணியிருக்கோம். நாட்டு கொய்யா தான் பண்ணியிருக்கோம். வந்து கிராஃப்டட் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான விவசாயங்களை கையில் எடுத்து கொண்டு போகிறாங்க. இதில் பாருங்கள் முட்டைக்கோஸில் எப்படி நடவு பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதே வேலையை ஃபுல் டைம் இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஃபைலர் கான்செப்ட் எஸ்பிகே மாடலில் மிகப்பெரிய லெவலில் லாபத்தை அள்ளி கொடுக்கும். இந்த பாருங்கள் முருங்கையெல்லாம் பாருங்கள் 100% இது நாட்டு முருங்கை தான். ஏன்னா இது ஆல்ரெடி 1.25 அடிக்கு மேலே இந்த காய் இல்லை, சைஸோட நீளம். அதனால் வந்து இப்போ குஜராத்தில் இருந்து இந்த சீட்ஸை கலெக்ட் பண்ணாரா இல்லை வெளியே மாநிலேருந்து இந்த காயை பாருங்கள். முருங்கை வந்து உடைய நீளம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச சைஸ் 1.5 அடிக்கு மேலே இல்லைங்க. ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 1 அடி 1.7 அடி இந்த மாதிரி தான் இருக்குது. இது 100% நாட்டு முருங்கைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இதை பார்த்தாலே சொல்ல முடியும். ஒட்டுக்காய்க்கும் இந்த நாட்டுக்காய்க்கும் நம்ம இத்தனை வருஷம் அனுபவத்தில் எது நாடு ஒட்டுக்குதை சொல்ல முடியும். இதை சாப்பிட்டு பார்த்தாலும் கண்டிப்பாக தெரியாதவங்க சாப்பிட்டு பார்த்தாங்கனாலும் உறுதியாக சொல்ல முடியும். இந்த மாதிரி விவசாயிகளை வந்து கண்டிப்பாக நம்ம வாழ்த்தணும். இவங்களும் இந்த மாதிரி விவசாயிகளை பார்த்து புதிய விவசாயிகள் நிறைய உருவாக்கணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை பார்த்தாலே ஈஸியாக ஒரு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விவசாயம்தான். இதை கையில் எடுத்து எல்லோரும் செய்யலாம். இந்த விவசாயத்தில் பார்த்திங்கன்னா பப்பாளி இப்போ வந்து இடையில நடவு பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு விவசாயத்தை கையில் எடுத்தாலும் இமீடியட்டாக வந்து எல்லா விவசாயத்தையும் நடவு பண்ணிடுங்க. சில ஃபார்மர் என்ன பண்ணுறாங்க, பிரேக் பண்ணி நடுறாங்க. ஏன்னா கேட்டால் கன்று கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்ணை எடுத்துக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்று கையில் இருக்கிறனால தண்ணியை ஊற்றி நீங்கள் பராமரிக்க தான் வேலை இருக்கும். நடவு முடிச்சுட்டு திரும்ப ஒவ்வொன்றா கொண்டு நடவு பண்ணாதீங்க. இது பாருங்கள் துவரை. இந்தமாரி துவரை வந்து கண்டிப்பாக நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மோனோகாட் டைகாட் அவசியம் இதில் முக்கியம் இந்த விவசாயத்தில். அதனால் வந்து இதில் வந்து நைட்ரஜன் இருக்குது இது முருங்கையில். பட் இருந்தாலும் இதெல்லாம் வேணும். இலைகள் நிறைய உள்ள மக்கு விழுந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் மண் சாயில் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கும். மண் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கணும். மறுபடியும் நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி கொண்டு போயிட்டுருப்போம். இது வந்து மண் சாயில் மாற உணவு வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணங்கள் உள்ளதாகவும் சுவை அதிகம் உள்ளதாகவும் இருக்கும். கண்டிப்பாக வாழ்த்துக்கள். இந்த விவசாயியை பார்த்து எல்லோரும் செய்யணும். நன்றி.